நம்ம எல்லாருக்கும் ஆப்ரஹாம் லிங்கன் தெரியும். அவர் ஒரு விவசாய குடும்பத்தில், ஒரு ஏழையான விவசாயிகளுக்கு ஒரு 1 ரூம் லாக் கேபின், அதாவது கட்டையினால் செய்யப்பட்ட ஒரு சின்ன ஒரே அந்த ஒரு அறை தான் அங்கே, அது வேறு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு 1 ரூம் லாக் கேபினில் பிறந்தவர் அவர். பயங்கர கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அம்மா 9 வயசில் இறந்துட்டாங்க. அதுக்கு முந்தையும் ஸ்கூலுக்கு போகிறதற்கு அவருக்கு ஒரே 1 வருஷத்துக்கும் குறைவாக தான், பிள்ளைங்கள்லாம் கவனிங்க, ஆப்ரஹாம் லிங்கனுக்கு ஒரே 1 வருஷத்துக்கும் குறைவாக தான் ஸ்கூலில் போய் பாடம் படிக்கிற ப்ரிவிலேஜ் அவருக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு அவங்க அம்மா வீட்டில் சொல்லி கொடுத்ததை வைத்து அவர் பைபிள், சட்ட புத்தகங்கள், நீதி கதைகள், இந்த மாதிரி நிறைய அவராகவே படித்து தன்னுடைய அறிவை அவர் விருத்தியாக்கி கொண்டார். அப்புறம் வளர வளர அவரும் அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து விவசாயம் செய்தார். 9 வயசில் அம்மா இறந்துட்டாங்க. கொஞ்சம் வாலிபன் ஆன பிறகு அந்த ஊரில், கென்டக்கியில் இவர் பிறந்தார். அங்கேருந்து நியூ ஆர்லின்ஸ்ன்ற இடத்துக்கு மிசிசிப்பி நதி வழியாய் அந்த இங்கே விளைச்சல்களை எல்லாம் என்ன செய்வாங்களாம், அது ஃப்ளாட் போட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெப்பமா, அதாவது 2 கட்டைகளை கட்டி அதை ஒரு போட்டு மாதிரி ஆக்கி அதில் பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த பெரிய ஒரு நதியை கடந்து அவங்க அந்த நியூ ஆர்லின்ஸில் கொண்டு போய் அவங்க அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு வரணும், அதெல்லாம் விற்று கொண்டு வரணும். இதுதான் அவருடைய பிழைப்பாய். அநேக வருஷங்கள் அவருக்கு அதுதான் அவருடைய பிஸ்னஸாக இருந்துச்சு. ஸோ அந்த நதியின் வழியாய் போகிறதெல்லாம் பயங்கர கஷ்டம். அது பயங்கர அலைகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பத்தாததுக்கு அங்கே வழியில் நிறைய திருடர்கள் வருவாங்க, அங்கே அடித்து பிடுங்கிட்டு போகிறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அப்புறம் தாண்டி போய் அங்கே நியூ ஆர்லின்ஸில் இவர் போய் அங்கே சந்தைப்படுத்தும் பொழுது தான் இவர் எப்படி காய்கறிகள் அங்கே விற்று கொண்டிருந்தாரோ அதே போல் மனிதர்களை விற்று கொண்டிருந்ததை அங்கே பார்த்தார். ஆண்களையும் பெண்களையும் சங்கிலிகளால் கட்டி எப்படி வெண்டைக்காயை உடச்சி பார்த்து வாங்குகிறோமோ அதுபோல் ஆட்களை இன்ஸ்பெக்ட் பண்ணி இவன் நல்லவனாக இருக்கிறானா, பலன் இருக்குதா அப்படின்னு அவனை உதச்சி பார்த்து, அடித்து பார்த்து, இவன் வேலை செய்கிறதுக்கு லாயக்கா அப்படின்லாம் பார்த்து அவனுங்களுக்கு பேரம் பேசி வாங்கி கொண்டிருந்ததான அடிமை சந்தைகளை, ஸ்லேவ் மார்க்கெட்ஸ் அவர் பார்த்தார். அவரால் அது தாங்கவே முடியல. பைபிள் படித்தவர். அவர் நினச்சார், ஆண்டவர் தம்முடைய சாயலில் தானே எல்லா மனுஷனையும் உண்டாக்கினார், எல்லாம் ஒரே ஆதாம் ஏவாள்லேருந்து வந்தவங்க தானே, எல்லாரும் ஈக்குவல் தானே, இது எப்படி நடக்க முடியும் அப்படின்னு ஒரு கொந்தளிப்பு அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலலாம் அதை பேசிக்கொண்டே இருந்தார். அவருக்கு 45 வயதான பொழுது கேன்சாஸ் நெப்ரஸ்கா ஆக்ட்னு சொல்லி ஒரு சட்டத்தை அந்த தேசத்தில் இயற்றினாங்க. அதாவது இந்த சந்தைப்படுத்துதல் இவர் பிறந்து வளர்ந்த அந்த கென்டக்கி ஸ்டேட்லலாம் இல்லை, ஒரு சில ஸ்டேட்ஸில் இருந்துச்சு. ஆனால் இந்த சட்டம் அவர்கள் இயற்றின பொழுது அந்த சட்டத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டதுன்னா, யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்களோ, உங்களுக்கு விரும்பினீங்கன்னா அந்த ஸ்லேவ் ட்ரேடை, அந்த அடிமை வர்த்தகத்தை உங்களுடைய ஸ்டேட்டுக்கெல்லாமும் நீங்கள் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி, அது அந்த அடிமை வர்த்தகம் கம்மியாகும்னு பார்த்த இடத்துல அது விரிவடைந்ததை பார்த்து அவருக்கு தாங்கவே முடியல. ஸோ இதை ஒழிக்கிறதற்கு பேசிலாம் பார்த்தாரு, ஒன்றும் எதுவும் யாருக்கும் அது எட்டலை. ஸோ இதற்கு ஒரே வழி, நம்ம அரசியலில் நின்று ஜெயித்து வந்தாதான்னு சொல்லி நின்றார், ஜெயித்தார். அவரும் அந்த அமெரிக்காவுடைய அதிபதி ஆனார். அவர் அந்த ஸ்லேவ் ட்ரேடை ஒழித்தார். ஆக மொத்தம் இவருடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கேள்விகளோடு நம்ம இங்கே இருக்கிறோம். பிறக்கிறதற்கு ஒரு வீடு இல்லை, ஒரு வசதி இல்லை, படிக்கிறதற்கு வசதி இல்லை. அம்மா 9 வயசில் மறித்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு கஷ்டம், நிறைய ஸ்லேவ் ட்ரே அது எல்லாத்தையும், அந்த அடிமை வர்த்தகத்தை பார்த்தார். அவருடைய வாழ்க்கையில் பிஸ்னஸ் எல்லாம். அதுக்கு பிறகு இதுக்கிடையில் அவருடைய லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர்ஸ். அவர் நேசித்து கல்யாணம் பண்ண மனைவி அவர் மறிச்சிட்டாங்க இடையில. அவர் ஆரம்பித்த பிஸ்னஸ் தோற்று போயிடுச்சு. இப்படிலாம் நிறைய தோல்விகளை கண்டு, ஆனாலும் துவண்டு போகாமல் கர்த்தர் என் வாழ்க்கைக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் வந்தார். அவர் அந்த தன்னுடைய எண்ணத்தை மட்டும் அவர் நிறைவேற்றலை, தேசத்திற்கு ஒரு விடிவை. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் சுதந்திரம்னு பேசுகிறீங்க, ஒரு பக்கம் சுதந்திரத்தை பேசுகிறீங்க, இன்னொரு பக்கம் அந்த சுதந்திரத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கூட்டம் மக்களை நீங்கள் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி அவர் அதுக்கு ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், ரோமர் 8:28, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில்
அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஸோ அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மையாக நடக்கிறதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்குதா? இன்றைக்கி நிறைய பேருக்கு கிறிஸ்தவங்களுக்கு நன்மை நடந்தால் அவங்க ஏதோ கரெக்டாக இருக்கிற மாதிரியும், அவங்களுடைய வாழ்க்கையில் தீமை நடந்துச்சுன்னா அவங்க ஏதோ தப்பு செஞ்சிட்ட மாதிரியும், ஏதோ பழைய பாவம் சாபம் எல்லாம் தொடர்ற மாதிரியும். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா, எந்த பைபிள்லேருந்து படித்தாங்கன்னு தெரியல. நன்மை தான் எல்லாம் நடக்கும்னு இல்லை, எந்த தீமையாக இருந்தாலும் அதுவும் என்ன செய்யும், உன்னுடைய நன்மைக்காக மாறும். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பாக ஆன் பர்பஸ் ஃபார் குட், நோக்கத்தோடு நன்மைக்காக. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா ஏற்றங்களும் தாழ்வுகளும் ஒரு நோக்கத்தோடு தேவன் அனுமதிக்கிறார். அது நம்முடைய நன்மைக்காக தேவன் அனுமதிக்கிறார் என்பதை நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இதெல்லாம் நமக்கு தெரிந்த இன்னொரு வசனம், ஆதியாகமம் 50:20 யோசேப்பு அவருடைய சகோதரரிடத்தில் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, தேவனோ நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை என்ன செஞ்சார், நன்மையாக முடிய பண்ணினார். நம்ம சொல்ல முடியுமா? நான் இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ நான் கேட்டேன், அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, என்னால் முடியல, தூக்கம் வரல. அப்போ தான் கேட்டேன், நீ எப்படி நீ இதெல்லாத்தையும் உனக்கு பர்சனலாக எடுத்துக்கிற? யாரோ உனக்கு பண்ணுற மாதிரி நீ எப்படி எடுத்துக்கிற? உனக்கு பேசுகிற மாதிரி நீ எப்படி எடுத்துக்கிற? நீ தேவனுடைய கரத்தில் இல்லையா? அவங்க செய்கிறது எல்லாமே தேவனுக்கு விரோதமாக அவங்க செய்யலையா? நீ எப்படி நீ இதை உனக்குன்னு பர்சனலாக எடுத்துக்கிற? நீ எங்கேருந்து இதெல்லாம் படித்தேன்னு சொல்லி நான் கேட்டேன். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ இந்த யோசேப்பு அவருக்கு நடந்த எல்லா தீமையும் எங்கே தான் போச்சான், நன்மையாக. இவங்க இங்கே குழியை வெட்ட 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 அவர் என்ன செய்தார், மேலே போய் கொண்டே இருந்தார். ஆனால் அந்த மேலே போய் கொண்டிருந்தது கண்ணுக்கு தெரியல, யாருடைய கண்களுக்கும் தெரியல. திடீர்னு ஒரு நாள் தேவன் அதை ஆவியிலேயே கொண்டு போய் திடீர்னு என்ன செய்தார், கண்மலையின் மேல். தீங்கு நாட்களில் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்ன செய்வாராம், திடீர்னு ஒரு நாள் என்ன செய்வாராம், கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஸோ இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் நமக்கு தெரியும். அவர் என்ன செய்தாங்க, சகோதரர் பகைச்சாங்க, பொறாமை கொண்டாங்க, குழியில் போட்டாங்க, விற்று போட்டாங்க, அப்பா கிட்ட போய் பொய் சொன்னாங்க. அது கூட என்னது, நல்லதுக்கு தான். இன்னைக்கு கூட பாஸ்டர் எடுத்தாங்க, பொய் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அவனுடைய அந்த பலவர்ண அங்கிய ரத்தத்தில் தோய்த்து கொண்டு போய் அப்பாட்ட காமிச்சு சிங்கம் அடிச்சிருச்சுன்னு. ஒருவேளை யாக்கோபுக்கு இந்த பொய்யை அவர் நம்பாமல் இருந்திருந்தார்னா, அவருக்கு யோசேப்பு, ஏன்னா ராகேல் மேலே அவ்வளோ பிரியம், அந்த ராகேல் மறிச்சாச்சு, ராகேலின் குமாரன் மேலே அவ்வளோ பிரியம். ஒருவேளை இவனுங்க பொய் சொல்லாமல் வேறு ஏதாவது காணோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேளை அந்த யாக்கோபு என்ன செஞ்சுருப்பார், எப்படி ஆகிலும் போய் தேடி எங்கேயாவது விசாரித்து கூட பின்னாடி போய் இந்த யோசேப்பை பிடிச்சிருப்பார். இல்லை, நம்ம கூட நினச்சிருக்கலாம், நான் தான் காணா போயிட்டேன், கொஞ்சமாவது எங்கள் வீட்டில் தேடினாங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க, இவ்வளோ நேரம் நான் போகலையே, ஒரு ஃபோன் பண்ணாங்களா, என்னை விசாரித்தாங்களா, என்னை பண்ணாங்களா? இல்லை. அருமையான தேவனுடைய, நான் ஒன்று சொல்கிறேன், சகலத்தின் பின்னாடியும் ஒரு நோக்கம் இருக்கிறது, சகலத்தின் பின்னாடியும் ஒரு நன்மை இருக்கிறது. நான் தான் சொல்லுவேன், எனக்கு நிறைய காரியங்கள், பிடிக்காத விஷயங்கள் என் லைஃப்பில் நடக்கும். ஆனால் நான் அங்கே போய் உட்காந்துட்டு நான் சொல்வேன், சுவாமி இந்த இடத்துல நான் இங்கே இருக்கணும்னு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, வச்சுருக்கிறீங்க. ஸோ நான் கவலைப்பட்டு என்ன ஆகும் சொல்லுங்கள்? நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கணும், இவங்கெல்லாம் என்னை பார்க்கணும், இந்த அம்மா என்னை கத்தணும், இப்படிலாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. தேங்க்யூ சொல்ல முடியுமா? நம்மளால் சொல்ல முடியுமா? மற்றவர்கள் நம்மளை ஏளனமாக பார்க்குறாங்களா, கேவலமாக துப்புறாங்களா? தேவனை அனுமதிக்காமல் நமக்கு விரோதமாக ஒரு விரலை கூட யாரும் என்ன செய்ய முடியாது, நீட்ட முடியாது. நம்மளை ஏன்னு யாராவது என்ன செய்ய முடியாது, கூப்பிட முடியாது. நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், தேவன் சகலத்தையும் நன்மை, அந்த நமக்கு விரோதமாக அவங்க வீட்டுற விரலுக்கு கர்த்தர் என்ன செய்வார், ஒரு காரியம் வச்சுருப்பார். நம்மளை அவங்க பேசுகிற பேச்சுக்கு இதெல்லாம் பேச்சு வாங்கின பிறகு தான் நம்மளை ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்வேன்னு சொல்லி என்ன செய்வார், ஆண்டவர் வச்சுருக்கிறார். அதுதான் நமக்கு இன்னொரு வசனம், நல்லா தெரிஞ்ச வசனம், எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற நன்மை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் என்ன செய்கிறேன், நினைவாக இருக்கிறேன், அவைகள் தீமைகளில் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஏன் அப்படி சொல்கிறார் ஆண்டவர்? நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறீங்க. நம்ம யாராச்சும் கெட்டது வரும்னு எதிர்பார்ப்போமா? இல்லை, நான் அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும்னு எதிர்பார்க்குறீங்க. அது எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன்.
ஆனால் அது தீமைக்கு இல்லை. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் சொல்கிறாரு அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு சொல்கிறாரு, ஆனால் நடக்கிறதெல்லாம் என்னது இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்ல இல்லை, அது நடக்கிறது எல்லாம் எதுக்கு தான் சொல்லுங்களேன், எதுக்காக? அவ்வளவும் நன்மைக்கு, சகலமும் நன்மைக்கு, தாமதங்கள் நன்மைக்கு, இல்லாமைகள் நன்மைக்கு, சகலமும் நன்மைக்காக அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலேருந்து சும்மா ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அதெல்லாம் நடக்க தேவையா, அதுலேருந்து என்ன நன்மை உண்டாச்சா அப்படின்றத நம்ம இந்த நாளிலே பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் காரியமாக தாயின் வயிற்றில் கற்பத்தில் இருக்கும்போதிலிருந்து அவருக்கு ஒரே அலைச்சல் தான். இல்லை, நம்ம எல்லோரும் இந்த நாட்களில் யாராவது ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், பார்த்து பார்த்து அங்கே வீட்டுக்குள்ளார கூட என்ன செய்கிறதில்ல இந்த நாட்களில், நடக்க விடுறதில்ல, முடிஞ்சால் தூக்கிட்டு போகிறது, என்னென்னமோ பண்ணுறாங்க இந்த நாட்களில். ஸோ இல்லையா? ஆனால் ஜீசஸுடைய தாய் லூக்கா 1:26-27 யோசேப்பும் மரியாளுடைய ஊர் வந்து கலிலேயாவில் உள்ள நாசரேத். அங்கே அவங்களுக்கு திருமணம் செய்யும்படிக்கு அவங்களுக்கு நிச்சயம் பண்ணப்பட்டது. இதற்கிடையில் மரியாள் என்ன செஞ்சிட்டாங்க, பரிசுத்த ஆவியினால் அவங்க கர்ப்பவதி ஆயிட்டாங்க. ஜீசஸ் அவங்களுடைய கற்பத்தில் இருக்கிறாரு. இந்த நிலையில் லூக்கா 2:1-7 ரோம அரசனாகிய அகஸ்து ராயன் என்ன சொல்கிறாரு, குடிமதிப்பு எழுதணும், என்ன சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு அங்கே குடிமதிப்பு எழுதும்படி அவர் அங்கே ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறார். இவங்க என்ன செய்கிறாங்க, நாசரேத்திலேருந்து புறப்பட்டு அங்கே அந்த யோசேப்புடைய சொந்த ஊர் தாவீதின் ஊராகிய பெத்லஹேம். யோசேப்பு பிறந்த ஊர் எது? தாவீதின் ஊராகிய பெத்லஹேம். ஸோ நாசரேத்லேருந்து பெத்லஹேமுக்கு கிட்டத்தட்ட 90 மைல்கள். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால ஸ்லோவாக தான் இருந்திருக்கும். 7 நாள் இரவும் பகல் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, அங்கே பிரயாணம் பண்ணி அந்த பெத்லஹேமுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளும் இந்த நாட்களில் ஏன் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய கொஸ்டின்ஸு. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, என் மருமகள் இந்த கோவிடோட ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. அதாவது அவள் ப்ரெக்னென்ட் ஆனால் கோவிடு எல்லாம் க்ளோஸ்டு. அவளுக்கு ஆக்சுவலாக ப்ரெக்னென்ட் ஆனால் 4 பேர் நமக்கு அம்மா வீட்டில் அப்படி சமைப்பாங்க, இவங்கெல்லாம் ஏதோ கொண்டு வருவாங்க, அப்படி இப்படின்லாம் நிறைய அவளுக்கு ட்ரீம்ஸ் இருந்திருக்குது. ஆனால் நாங்களும் இங்கேருந்து அங்கே போக முடியல, அவங்க அம்மா அப்பாவும் போக முடியல, அவளும் எங்கேயும் வர முடியல. அவள் சொல்கிறா, ஃபுல் ப்ரெக்னன்சியில் நானே சமைச்சி நானே சாப்பிட்டேன். ஒரே ஒரு நாள் அவங்க ஹவுஸ் ஓனரு வெஜிடபிள் குருமா செஞ்சு கொடுத்தாங்களாம். அதை சொல்கிறா, அதாவது என்னுடைய கனவுகள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு, இல்லை சில நேரங்கள் ஆண்டவர் என் மகிமையை நான் வேறு யாருக்கும், ஆண்டவருக்கு சிலவங்களை ரொம்ப பிடிக்கும், அவரே தான் என்ன செய்வார், என்ன செஞ்சாலும் என்ன செய்வார், அவரே தான் செய்வார். அருமையான தேவனுடைய ஜனமே, நமக்கு நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், நிறைய நம்மளுக்கு ஏன் 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 அதுக்கு ஆன்சர் நமக்கு சில நேரம் புரியும், சில நேரம் புரியாது. அதுக்கெல்லாம் ஆன்சர் சகலத்திலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிறார். ஸோ இவங்களுடைய இந்த பிரயாணம் எதற்காக ஏற்பட்டதுன்னு பார்த்தா, மீகா 5:2 எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. நல்லா கவனிங்க, ஜீசஸ் பெத்லஹேமில் பிறக்கணுன்றது எப்போ பண்ணப்பட்ட திட்டம்? பூர்வத்தில் போடப்பட்ட, ஏன்ஷியன்ட் டைம்ஸில், உலக தோற்றத்திற்கு முன்னே பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தில் இருந்ததான ஒரு திட்டம் அது. அதனால் அந்த திட்டம் தேவனுடைய திட்டம், பூர்வமான அது திட்டம். அருமையான தேவனுடைய ஜனமே, சரி, அந்த பெத்லஹேமில் 1 சாமுவேல் 17:15 பார்க்குறோம், சவுல் ராஜாவாக இருக்கிறாரு அங்கே இஸ்ரவேல் தேசத்தில். திடீர்னு அவர் தப்பு பண்ணுறாரு, அவர் தள்ளப்படுகிறார். ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்கிறாரு, நீ பெத்லகேமியனாகிய ஈசாயோட வீட்டுக்கு போய் அவங்களுடைய குமாரரில் ஒருவனை நீ என்ன செய்ய
ராஜாவாக அபிஷேகம் பண்ண இது எல்லாமே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஜீசஸ் வந்து அந்த பெத்லஹேமில் பிறக்கணும். அவருக்கு முன்னாடி எங்கே நம்ம ரூத்துலேருந்தே போகலாம், அது மாதிரி போனோன்னா போயிட்டே இருக்கலாம். ஸோ ஈசாய் வீட்டுக்கு பெத்லஹேமுக்கு அனுப்புகிறாங்க. தாவீது பிறந்து வளர்ந்த ஊர், ஆடுகளை மேய்த்த ஊர் அதுதான். ஸோ அதை பற்றி லூக்கா 17:15 1 சாமுவேல் 17:15, 1 சாமுவேல் 16:1 இதிலெல்லாம் அவருடைய ஊருன்னு பார்க்குறோம். ஸோ அதனால தான் லூக்கா 2:5 அது பெத்லஹேம் தாவீதின் ஊருன்னு பேர் பெற்றது. தாவீதுக்கு அந்த பெத்லஹேம் மேலே எவ்வளோ ஆசைனா 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் பார்க்குறோம். பெலிஸ்தர், அதாவது இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் உண்டாகுது. பெலிஸ்தர் வந்து ஆக்சுவலாக பெத்லஹேமில் தானியம் இறங்கியிருக்கிறாங்க, பெத்லஹேமில் அவங்க பதுங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த தாவீதுக்கு திடீர்னு சொந்த ஊர் பக்கத்திலே நம்ம இருக்கிறோம், அந்த ஊரில் இருக்கிற கிணத்து தண்ணியை குடிக்கணும்னு ஆசை. இங்கே நிறைய பேருக்கு சொந்த ஊர் தண்ணியை குடிக்கிறதுக்கு என்ன இருக்கும், ஆசை இருக்கும். ஸோ இவருக்கு அங்கே தான் எதிரிகள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இவருக்கு அந்த ஊர் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றுடைய தண்ணி வேணும்னு கேட்குறாரு. இவருடைய 3 பராக்கிரமசாலிகள் என்ன செய்கிறாங்க, போய் அங்கேருந்து அந்த தண்ணீரை முண்டு வர்றாங்க. ஆனால் அதுக்கு பிறகு இப்படி தங்களுடைய ஜீவனை பணையம் வச்சு போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களேன்னு சொல்லி அவர் அதை குடிக்க மனதில்லாமல் என்ன செய்தாராம், கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டார்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பெத்லஹேமை குறித்து இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இருக்குது அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ நல்லா கவனிங்க, இந்த தாவீது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னே அந்த பெத்லஹேமில் பிறந்தவர். ஸோ இயேசு உங்களையும் என்னையும் பற்றின பிளான்ஸ் எப்போ இருக்குது, நம்ம சொல்கிறோம் உலக தோற்றத்துக்கு முன்னாடின்னு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் நான்லாம் ஒரே சபையாய் இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கணும்னு தேவனுடைய பிளான் எப்போ இருக்குது யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த ஊரில் பிறக்கணும், இந்த இடத்துல இருக்கணும், இப்படி வளரணும், நம்மளை தேவன் தெரிந்து கொள்வார், இன்னும் நம்முடைய ஃப்யூச்சர்லாம் எப்படி இருக்கும், எல்லாமே சகலமும் தேவனுக்கு தெரியும். ஸோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி தாவீதை அங்கே பிறக்க வைத்தவர் 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அகஸ்துராயனை அங்கே ஒரு ராஜாவாக, இத்தனைக்கும் தேவனற்ற ஒருவன் ரோம அரசன், அவனை ராஜாவாக எழுப்பி அவன் மூலமாய் ஒரு சென்சஸ் எடுக்கணும்னு ஒரு சட்டத்தை இயற்ற பண்ணி அங்கே யோசேப்பையும் மரியாளையும் வர வைத்து அங்கே பிறக்க செய்த தேவன். அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ இந்த அலைச்சல்லாம் நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், என்ன தான் இருந்தாலும் சென்சஸாக இருந்தாலும் நம்ம ஏதாவது லெட்டர் போட்டிருக்கலாம், ஏதாவது சொல்லி அனுப்பியிருக்கலாம், ஏன் வேறு வழி இல்லையா. இது யோசித்து பார்த்தோன்னா இவங்க இங்கே வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கும் பிரசவம் ஆயிடுது. அங்கே வந்த இடத்துல அவங்களுக்கு பிரசவம் ஆயிடுது. நம்மளை அந்த 1000 பேசுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அலைச்சல்கள் எல்லாம் தேவன் என்ன செஞ்சுருக்கிறாரா, அறிஞ்சிருக்கிறார். தாவீது அதை குறித்து சங்கீதம் 56:8 சொல்லுகிறார், என் அலைச்சல்களை தேவன் எண்ணி இருக்கிறீர் என்று சொல்லி சொல்லுகிறார். எல்லாவற்றையும், நம்முடைய எல்லா பிரயாசங்களையும், நம்முடைய அலைச்சல்கள், நான் ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து எதை குறித்தும் புலம்பாதாங்க. நான் உண்மையாக சொல்லுவேன். அதாவது சில நேரம் நமக்குமே கஷ்டம் இருக்கும், ஒரு சில காரியங்களை நம்ம செய்ய முடியாது. நிறைய நேரங்களில் நம்ம அப்படிலாம் அனுபவிச்சிருப்போம். அன்னைக்கு தான் பயங்கர டயர்டாக இருக்கும். அன்னைக்கு பார்த்தோன்னா வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க, இல்லை வீட்டில் அன்னைக்குன்னு எதுவுமே இருந்திருக்காது, திடீர்னு யாராவது என்ன செஞ்சிருவாங்க. இந்த மாதிரி நானாக என்ன சொல்லுவேன்னா, அருமையானது ஆண்டவரே தேங்க்யூ, இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் அவங்கள வர வச்சிங்க, நான் அவங்கள உபசரிக்க வச்சிங்க, இருந்ததை வைத்து நான் என்ன செய்ய முடிஞ்சுது, அவங்களுக்கு எல்லாமே நான் ஒன்று சொல்ல அலையிறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், புலம்பாதீங்க. ஆண்டவருக்கு முறுமுறுக்கிறது ஒரு பெரிய பாவம். சகலத்தையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள்னு பிலிப்பியர் எழுதுகிறாரு, பிலிப்பியருக்கு பவுல எழுதுகிறார். ஸோ தயவு செய்து ஆண்டவரே நான் இதுக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே தேங்க்யூ, எனக்கு இந்த சான்ஸை கொடுத்தீங்களே, நான் இதெல்லாம் செய்கிறதற்கு எனக்கு பலனை கொடுத்துருக்குறீங்களே. நம்ம நிறைய ஒருவேளை இந்த நாட்களில் ஒருவேளை நிறைய அலைகிறோம், நிறைய பிரயாசப்படுகிறோம், அதோடைய பலனெல்லாம் ஒருவேளை நம்ம வெளிப்படையாய் காணாமல் இருக்கிறோம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் அவருடைய சித்தத்திற்குள்ளே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சகலமும், இன்றைக்கி நம்ம வெட்டியாக அலைஞ்சிருக்கிறேன், நான் இத்தனை வருஷமாக நான் இப்படி வேஸ்ட்டாக போனேன், உங்களை யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும், அதை மட்டும் நான் ஒன்று சொல்கிறேன், என்னைக்கு நம்ம ப்ரேயர்ஃபுல்லாக ஒரு காரியத்தை செய்கிறோமோ, யார் வேணால் நீ அன்னைக்கே அப்படி செஞ்சுருக்கலாம், இன்றைக்கே இதை செஞ்சுருக்கலாம், யார் வேணும்னா என்ன வேணால் சொல்லட்டும், நான் கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கிறேன் என்று நினைக்கிறவர்கள், நான் ஒன்று சொல்வேன், உலகம் ஃபுல்லாகவே சேர்ந்து நம்மளுக்கு எதிராக குற்றம் சாட்டட்டும், நம்மளை
குற்றம் சாட்டி கொள்ளாமல் இருக்கணும். என்றைக்கு அது என்னுடைய தவறு இல்லை, கர்த்தர் என்னை இந்த பாதையில் நடத்துகிறார் என்று நான் தைரியமாய் தேவ சுத்தத்தில் இருக்கிறேனோ, ஸோ உலகம் ஃபுல்லாக எனக்கு எதிர்த்து நின்றாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம லெட் டவுன் ஆகாமல் இருந்தால் போதும். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ நான் அதுதான் சொல்கிறேனே, என்னைக்கு நான் அங்கே போகணும், 100 தடவை நான் அங்கே போகணுன்னு கர்த்தர் வச்சுருந்தாருன்னா அதை யாராலையும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. ஜீசஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே பிறந்தார். பிறக்கும் போதே அங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை, துணிகளில் சுற்றி முன்னணையில் வச்சுருந்தாங்க. 2 வயசு ஆகிறதுக்குள்ளாரையே அவரை தூக்கிட்டு என்ன செய்யுங்க, எகிப்துக்கு ஓடுங்கன்றாங்க. அப்புறம் எகிப்துலேருந்து புறப்பட்டு வந்து திருப்பி நாசரத்துலேருந்து வளர்றாரு. நாசரத்துலேருந்து கிட்டத்தட்ட 60 மைல் தூரம் பிரயாணம் பண்ணி அவருக்கு 33 இயர்ஸ் ஆனப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு யோர்தானுக்கு வராரு. ஞானஸ்நானம் எடுத்தோடனே திருப்பி பரிசுத்த ஆவியானவரால் ஒரு 60 மைல் தூரம் வனாந்திரத்துக்கு, யூதேயாவில் இருக்கிற வனாந்திரத்துக்கு அவர் கொண்டு போகப்படுறாரு. அங்கே உபவாசம் முடிஞ்சு சோதனை எல்லாம் முடிஞ்சு வர்றாரு. பார்த்தோன்னா இங்கே யோவான் ஸ்நானனோட தலையை வெட்டிட்டாங்கன்னு கேள்விப்படுறாரு. திருப்பி அங்கேருந்து பிறப்பிட்டு கப்பர்நகூமுக்கு போகிறாரு. இப்படியே லைஃப் லாங். அதுக்கு பிறகு அவருக்கு அங்கே இங்கேன்னு என்ன செஞ்சார், சுற்றி கொண்டே தான் இருந்தார். அப்போஸ்தலர் 10:38 எப்படி சுற்றி இருந்தாராம், அபிஷேகம் அவர் மேலே இருந்ததுனால நன்மை செய்கிறவராய், பிசாசுகளை துரத்துகிறவராய் அவர் என்ன செய்தாராம், சுற்றி திரிந்தார். நம்ம யாராவது சொல்ல முடியுமா, நான் அலைகிறேன் ஆனால் நான் என்ன செய்கிறேன், நன்மை செய்து கொண்டு இருக்கிறேன். என்னை கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அது சகலத்தையும் நன்மையாக மாற்றும். நான் உண்மையாக சொல்கிறேன், அதாவது நமக்கு பிடிக்காத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலும், ஒரு ஊரில் நம்ம இருக்கிறோனாலும், ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோனாலும், கர்த்தர் நம்ம அங்கே வைத்திருக்கு. நம்மளாக போய் மாற்றுறது அது வேறு விஷயம், தேவ சித்தம் இல்லாமல் போய் மாற்றுற விஷயம், தலையை கொண்டு கொடுக்குற விஷயம், அதெல்லாம் நான் சொல்லவே வரல. கர்த்தராக நடத்துகிற இடத்துல நம்ம இருக்கும் பொழுது, அந்த சூழ்நிலைகளின் வழியாக நம்ம போகும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் அதற்கு பின்னாடி ஒரு நன்மை வைத்திருப்பார். அதில் கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன், நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்மளை வரப்போ பார்க்குறவங்க, நம்மளுடைய இந்த இழிவான நிலைமையை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு, ஒரு நோக்கமும் காரணமும் அதற்கு பின்னாடி ஒரு நன்மையும் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, எண்ணாகமம் 33ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் 40 வருஷமாக என்ன செஞ்சாங்க, அந்த வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணாங்க. எகிப்தை விட்டு கானானுக்கு போகிறேன்னு ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். வெளியே வந்தாங்க. 40 வருஷமாக பிரயாணம் பண்ணாங்க. 42 இடத்துல குடியிருந்தாங்க. நம்மளை அப்படி சொன்னால் எப்படி இருக்கும், வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே மாற்றுறாங்க, இங்கே மாற்றுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு புலம்புறமே. 40 வருஷத்தில் 42 இடத்துல அவங்க கேம்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, அதற்கு எல்லாவற்றிற்கும் சகலத்திற்கும் ஒரு காரணம். தேவன் அவர்களை சுற்றி நடக்க பண்ணினதுக்கு அவ்வளோத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இன்றைக்கும் நம்ம எல்லாரும் ஒரு வனாந்திர வழியாய், ஒரு வெற்றிடமாய் அப்படி தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், ரீசன்ட் டேஸில் நான் சொல்வேன், வனாந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. வனாந்திரத்தில் இருக்கிறது எப்படி ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் என்ன காட்டுறாரு, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தில், நீ உன் பிரயாசத்தினால நீ பழைக்கல, மனுஷன் அப்பத்தினால பழைக்கல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் நமக்கு அங்கே என்ன செய்கிறாராம், உணர்த்துறார். அங்கே மன்னாவினால் அவங்கள போஷித்தார். 40 வருஷம் அவங்க மேலே இருந்த வஸ்திரம் என்ன செய்யலை, பழமையாகலை, கால் என்ன செய்யலை, வீங்கலை. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ இந்த வனாந்திர வாழ்க்கை எதற்குனா ஆண்டவரை சார்ந்து வாழ நம்மை கற்றுக் கொடுக்கறதுக்காக தேவன் இந்த வனாந்திரத்தில் நமக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா எதுக்கு தேவனை சார போகிறோம், எதுக்கு அவரை டிபெண்ட் பண்ண போகிறோம், எதுக்கு அவருடைய ஹெல்ப்பை நம்ம கேட்க போகிறோம். யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம கூடவே வளர்ந்த சில பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்குறேன். அதாவது நிச்சயம் பண்ணுற வரைக்கும் அந்த பொம்பளை பிள்ளை அவங்க கூடயே படுத்திருக்கோம். நிச்சயம் பண்ண மறுநாள் அது தனியாக போயிடுச்சுன்னு அப்படிலாம் ஒரு பேச்சு வந்துச்சு. பாரு, நேற்று தான் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க, அவள் தனியாக போய் படுத்துட்டா, என் கூட படுக்கிறது இல்லைன்னு அம்மாவுக்கு அது ஒரே व्यसனம். நான் அருமையான தேவனுடைய ஜனமே, பேரண்ட்ஸ்க்கு என்ன, என் பிள்ளை என்னை டிபெண்ட் பண்ணலைன்றது நான் என்ன சொல்கிறேன், அது பெரிய ஆசீர்வாதம்.
அவங்க தேவனை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறாங்கன்றது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ ஆண்டவருக்கான இந்த பூமியில் நம்ம ஃபுல்லாக அவருடைய பிள்ளைங்க தான். ஸோ அவரை டிபெண்ட் பண்ணி அவரை சார்ந்து வாழுகிறது அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ வனாந்திரத்தில் இருந்த வரைக்கும் அவங்க விதைக்க தேவையில்லை, அறுக்க தேவையில்லை, எந்த வேலையும் காலையிலே எந்திரிச்சா பனி பெய்யும், அது மேலே மண்ணா பெய்யும், அதை எடுத்துட்டு அவர் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தால் போதும். அருமையான எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? வனாந்திரத்தில் என் தேவன் என்னை போஷித்து நடத்துவார், என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அதுபோல் அந்த வனாந்திரத்திலேயே தேவன் நான் என்னை அறியும்படிக்கு அவர் நம்ம சோதிக்கிறார். அதே 8ஆம் அதிகாரம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் நம்மளை சிரமப்படுத்துறது எதுக்கா? நம்மை நாமே அறிந்து கொள்கிறதற்கு. இல்லாதப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்கப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் நமக்கே தெரியும் இல்லை? நல்லா இருப்போம், டக்குன்னு எத்தனை பேர் சிச்சுவேஷன்ஸில் கத்துறோம், அழுகுறோம், முறுமுறுக்கிறோம், நடிக்கிறோம். நிறைய பேர் நடிக்கிறாங்கப்பா. ஐயோ, நான் உண்மையாக சொல்கிறேன், அதெல்லாம் பிசாசுடைய குணம். அதாவது மேனிப்புலேஷன். அதை எப்படி சொல்கிறது? கத்தி சாதிக்கிறது ஒரு விதமான அது மேனிப்புலேஷன். என்ன சொல்கிறது? காரியம் சாதிக்கிறதுக்காக என்ன வேணால் செய்கிறது. கத்தி சாதிக்கிறது ஒரு விதமான மேனிப்புலேஷன்னு சொன்னால், இன்னொரு பக்கம் பேசாமல் இருக்கிறது, மயக்கம் வர்ற மாதிரி நடிக்கிறது, என்னென்னவோ பண்ணுறது. தயவு செய்து இல்லை இல்லை இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நம்மை நாமே நிதானித்து அறிவோம். அருமையான தேவனுடைய ஜனமே, எந்த விதத்துலேயும் நம்முடைய காரியம் சாதிச்சா அது நல்லதுக்கு இருக்காது. ஸோ ஒன்று ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறதுக்கு, ரெண்டாவது நம்மை நாமே அறிந்து கொள்வதற்காக தேவன் அப்படிலாம் பல பாதைகளிலே நம்மை நடத்துகிறார். மூன்றாவதாக உபாகமம் 8:5 ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல பண்ணாத. இன்னைக்கு ஆனால் நிறைய பேருக்கு சொல்கிறேன், நிறைய பேருக்கு அதாவது தொட்டாசினிங்கெல்லாம் தோத்துரும். உண்மையாக சொல்கிறேன், தொட்டாசினிங்கெல்லாம் தோத்துரும். நான் உண்மையாகவே சொல்கிறேன். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் என்னை திட்டுறதை நான் விரும்புவேனா இல்லை என்னை கண்டுக்காமல் விடுறதை நான் விரும்புவேனா? யோசிச்சு பாருங்கள். கண்டுக்காமல் தண்ணி தெளித்து விட்டார்னா ரொம்ப கஷ்டம். அவர் நம்மை சிட்சித்து திருத்துகிறது ஒரு நல்ல அன்புள்ள தகப்பனுடைய ஒரு கேரக்டர். அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம்? உண்மையாகவே உங்கள் பிள்ளை ஒரு செய்யத்தகாத ஒரு செயலை செய்யுது அப்படின்னா, நான் உண்மையாக சொல்வேன், நல்லா பிள்ளைங்களை நேசிக்கிறவங்க அடித்து வளர்ப்பீங்க, கண்டித்து வளர்ப்பீங்க. தவறு செய்யும் பொழுது செல்லம் கொடுக்க மாட்டீங்க. செல்லம் கொடுக்க வேண்டிய நேரங்களில் செல்லம் கொடுப்பீங்க, ஆனால் செய்ய வேண்டிய கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பீங்க. அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ அப்படி கர்த்தர் நம்மை, அதாவது கண்ணே மணியேங்கிறாரு, அதே நேரத்தில் அவர் கம்போடையும் என்ன செய்கிறாரு? சுத்துறாரு. சகலமும் நன்மைக்காக. அடுத்தது 4ஆவதாக உபாகமம் 1:31 எதற்காக இந்த வனாந்திர பாதையில் நம்மை அலைய வைக்கிறார்? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அருமையான தேவனுடைய ஜனமே, எவ்வளோதான் நம்ம என்னதான் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை என்னதான் தப்பு பண்ணாலும் அடித்தாலும் திருப்பி என்ன செய்வார்? அணைச்சிக்குவார். திருப்பி சுமக்கிற தகப்பனாய் நம்முடைய தகப்பன். யோசிச்சு பாருங்கள், அவர் தான் உலகத்தில் கடைசி வரைக்கும் நான் அவன் கூடவே இருக்கேன்றார். அதுக்காக டெலிவரட்டாக அவர் இருக்கும்போதே யோசிச்சு பாருங்கள். ஒரு அப்பா இருக்கும்போது நானுமே இங்கே பிள்ளைங்களெல்லாம் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்மளை பார்க்காம நமக்கு ஒளிஞ்சு தான் அதுங்க என்ன செய்யும்? எல்லா திருட்டுத்தனமும் பண்ணும். அது யூஸ்வலாகவே குட்டி பிள்ளைங்க, அது ரொம்ப குட்டியாக இருக்கிற பேபிஸு சத்தம் இல்லாமல் இருக்குதுனாலே ஐயோ ஏதோ தப்பு பண்ணுதுன்னு நம்ம என்ன செய்யணும்? போய் அங்கே வாட்ச் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன துணிகரம்? தகப்பன் நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறாரு, நம்ம எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு முன்னாடி நம்ம தப்பு செய்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஆண்டவர் சொல்கிறார், நம்ம இனி என்ன பண்ணாலும் நான் உன்னை அடிக்கிறேன், அதே நேரத்தில் நான் உன்னை சுமக்கிறேன். ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது. இப்போ கிருபையின் காலத்தில் அவர் நம்மை சுமந்து கொண்டே இருக்கிறார், நம்மை தட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த கிருபையை நம்ம அசட்டை பண்ணி விடக்கூடாது. ஸோ இந்த வனாந்திரம் எதுக்கெல்லாம்? நம்மளே அறிஞ்சிக்கிறதுக்கு, அவரை சார்ந்து வாழ்கிறதற்கு, நம்மளை சிட்சித்து கரெக்ட் பண்ணுறதற்கு அவர் என் கூடவே இருக்கிறாருன்னு சொல்கிறத நம்மளுக்கு நிரூபிக்கிறதுக்காக பல அலைச்சல்கள், சகலத்தையும் நன்மைக்கு. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒன்று கூட இந்த பூமியில்
அவர் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது என்று சொல்லுகிறவர் ஒரு ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. அதுபோல் ரெண்டாவதாக ஜீசஸோடைய லைஃப்பில் நடந்தது, சொந்த ஜனங்களால் அவர் என்ன செய்தாராம்? தள்ளப்பட்டார். சொந்த ஜனங்கள். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம நன்மை செய்தவர்கள் நிமித்தமாய் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லது தான் செய்கிறோம், வாரி 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 கொடுக்குறோம். ஆனால் அங்கேருந்து ஒரு திருப்தியே இல்லை. தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத கம்ப்ளைண்ட்ஸு, புறன் பேசுகிறது, என்னென்னமோ நடக்குது. யோவான் 1:11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ என்ன செய்யலையா? அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய லூக்கா 4:16-30 வரைக்கும் பார்க்கும்போது அவர் தான் சொந்த ஊர் நாசரேத்துக்கு போகிறாரு. அங்கே ஜெபாலயத்தில் போய் அதிகாரம் உள்ளவராய் போதிக்கிறாரு. அவருடைய உபதேசத்தை கேட்ட உடனே அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? அவர் மேலே கோபமாகி ஊருக்கு வெளியே அவரை கொண்டு போய் செங்குத்தான ஒரு மலையிலிருந்து அவரை கீழே தள்ளிவிட பார்த்தாங்க. அவர் அங்கேருந்து பாருங்கள், எவ்வளோ கொலவெறி, என்ன செஞ்சிட்டார் அவர்? அவங்களுக்கு ஒரு தீங்கும் அவர் செய்யலை. ஆனால் சொந்த ஊரில் அவரை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி நமக்கெல்லாம் ஒருவேளை அப்படிலாம் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளை யாராவது கொன்று தீர்த்தரணும், செத்துறணும்னு வேறு ஒரு வேளை வார்த்தையில் சொல்லுவாங்களா இருக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லை. அவ்வளோ பெரிய தள்ளப்படுதல் நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? தயவாய் நம்ம எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? செத்து தொலைன்னு சொல்கிறாங்களா? தெரியாமல் சொல்கிறாங்க. தயவு செய்து நான் உண்மையாக சொல்கிறேன், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்மளை அப்படி சாபம் போடுறவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தெரியாமல் சொல்கிறாங்களே ஆண்டவரே, அவங்கள என்ன செய்யுங்க? மன்னிங்க. அப்படி தான் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ ஏசாயா 53:3 வசனம், சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறுகிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் இன்னொரு பெரிய நன்மை அதில் என்ன நடந்துச்சு? அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை தள்ளினது நிமித்தமாக ரோமர் 11:11 அவர்களுடைய தவறுகளினாலே புறஜாதிகளாகிய நமக்கு என்ன செஞ்சது? ரட்சிப்பு கிடைத்தது. சொந்த ஜனங்கள் அதெல்லாமே காட்ஸ் பிளானில் இருந்துச்சு. அவங்க தள்ளணும், அப்போ இவர் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பாய் அவர் இருக்கணும் அப்படின்றது அங்கே விளங்குச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். யோவான் 7:5 அவருடைய சகோதரர்கள் என்ன செய்யலாம்? ஸோ கூட பிறந்த சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கலன்னு பார்க்குறோம். மார்க் 3:21 அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, மதிமயங்கி இருக்கிறார். ஹீ இஸ் அவுட் ஆஃப் மைண்டு. நம்மளை யாராச்சும், எனக்கு இப்போ நான் சொல்லும்போது இங்கே ஒரு அம்மா ஞாபகம் வர்றாங்க. இப்படிலாம் என்னை பேசுகிறான், அதெல்லாம் சொல்கிறான், இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஊர்க்காரங்க என்ன சொன்னாங்க? பைத்தியம் பிடிச்சிருக்கான், சர்வ ஞானி அவரை பார்த்து என்ன சொன்னாங்க? ஹீ இஸ் அவுட் ஆஃப் மைண்ட், அவனுக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம இதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படணுமா? இதெல்லாம் காதில் வாங்கணுமா? நான் இது மாதிரி என்கிட்ட சொல்கிறவங்க கிட்ட நான் கேட்குற ஒரே கேள்வி, ஆண்டவர் இந்த பைபிள் ஃபுல்லாக உன்னைய பற்றி என்னென்னமோ சொல்லியிருக்கிறார். என் முத்திர மோதிரன்றாரு, கிரீடோன்றாரு, மகனேன்றாரு, மகளேன்றாரு, ஸ்நேகிதனேன்றார். அதெல்லாம் உன் காதில் இருக்க மாட்டேங்குது. ஒன்றுக்கும் உதவாத யாரோ சொல்கிறது காதில் ஏற்றுறது மாத்திரம் இல்லை, இரவும் பகலும் தியானமாய். இல்லை, எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? தயவு செய்து இல்லை, இதை தியானிங்க, வாழ்க்கை செழிக்கும். அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலர் 1:14 அதுக்கு பிறகு ஜீசஸ் மரணம் அடைந்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த அப்போஸ்தலர் 1:14 அப்போஸ்தலர் 1:14 பார்க்குறோம். ஜீசஸோடைய பிரதர்ஸ் எல்லாரும், அவருடைய சகோதரி யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கலையோ எல்லாம் என கண்ணால் பார்த்தாங்க. அவர் அடிக்கிறத பார்த்தாங்க, கொல்றதை பார்த்தாங்க, அடக்கம் பண்ணுறதையும் பார்த்தாங்க, உயிரோடு எந்திரிச்சு அவர் வந்ததையும் பார்த்த சகோதரர்கள் மேல் வீட்டறையில் அந்த 120 பேர் கூடி இருந்த பொழுது அவருடைய சகோதரர்களும் கூட இருந்து பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்து பெந்தைகோஸ்தே நாளிலே அபிஷேகம் பெற்று அவருடைய சகோதரனாகிய யாக்கோபு கலாத்தியர் 1:19 அப்போஸ்தலர் 15 எருசலேம் தலையினுடைய எருசலேம் சபையினுடைய
தலைவராய் அவருடைய சகோதரனாகிய யாக்கோபு மாறினார் என்றும், அவர் தான் எழுதின நிருபம் தான் யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரங்கள் இருக்கிறது. இன்னொரு சகோதரனாகிய யூதா தான் யூதா நிருபத்தையும் எழுதினார். ஸோ விசுவாசிக்காத அந்த சகோதரர் என்ன செய்கிறாங்க, ஒரு காலத்தில் விசுவாசித்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். யாத்ராகமம் 2:14 மோசே சொந்த ஜனத்திற்காக வைராக்கியம் பாராட்டி என்ன செஞ்சார், ஒரு எகிப்தியனும் இஸ்ரவேலரும் சண்டை போட்டப்போ அந்த எகிப்தியனை கொன்று விட்டார். அப்போது அந்த ஜனம், அந்த இஸ்ரவேலர்கள் மோசையை பார்த்து கேட்குறாங்க, எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் வைத்தது ஏற்படுத்தினவன் யார்? அவருடைய லீடர்ஷிப் அவங்க என்ன செய்யலை, அவங்களுக்கு தெரியல. இவனுக்கு ஒரு மோசே ஒரு லீடராக இருக்கிறாரு, அரண்மனையில் இருக்கிறாரு, அவர் நினச்சா ஏதாவது செய்ய முடியும், இவர் நம்மால் தான் அப்படின்னு என்ன செய்யலாங்க அக்செப்ட் பண்ணலை, டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை செய்கிற ஊழியத்தில் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறாங்களா? உங்களுடைய ஃபேமிலி, நீ என்ன பெருசாக சம்பாதிச்சு வந்துட்ட, நீ என்ன பெருசாக அதை பண்ணிட்ட, நீ என்ன பண்ணிட்டேன்னு ஒரு வேளை ரிஜெக்ட் பண்ணுறாங்களா? அதே ஜனத்திற்கு ஆண்டவர் 40 வருஷம் தனியாக கொண்டு தான் போனார், தள்ளப்பட்டார், மீதியான் தேசத்தில் போய் 40 வருஷம் கஷ்டம்தான் பட்டார். அதெல்லாம் அவருக்கு ட்ரைனிங் ஃபேஸாக இருந்துச்சு. ஆனால் 40 வருஷம் கழித்து அவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வருகிற ஒரு இரட்சகனாய் தேவன், அதே மோசே ஒரு பெரிய லீடர்ஷிப்புக்காக தேவன் அந்த 40 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருந்தார். தயவு நான் அதுதான் திருப்பி எல்லாருக்குமே என்கிட்ட ஜெபம் பண்ண வரவங்க, இன்றைக்கி உங்களை தள்ளுறாங்க, நாளைக்கு நீங்கள் தான் அவங்களுக்கு சோறு போடுவீங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு அடைக்கலமாக இருப்பீங்க, நீங்கள் தான் அவங்களை ஆசீர்வதிப்பீங்க. மன்னிச்சிருங்க, இது எல்லாமே இன் காட்ஸ் பிளான், இது எல்லாமே தேவனுடைய நோக்கத்திலும் திட்டத்திலும் இருக்குது. இது எல்லாமே நன்மைக்காக முடியும் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, பவுலை குறித்து பார்க்கிறோம். பவுல் ஒரு பரிசேயன் என்று சொல்லி பிலிப்பியர் 3:5, அப்போஸ்தலர் 23:6 பார்க்கிறோம். அவர் ஒரு பரிசேய சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் அப்போஸ்தலர் 22:3 நல்ல ஒரு கணத்திற்குரிய கமாலியலின் பாதத்தில் உட்காந்து அவர் ஒரு பெரிய ரபி, ஒரு மரியாதைக்குரிய ஒரு ரபி, அவருடைய பாதத்தில் உட்காந்து ட்ரைனிங்லாம் எடுத்தவர். அவங்க கூட சேர்ந்து கிறிஸ்தவர்களை கொண்டு இருந்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்டு மனம் மாறுதல் அடைந்து ஊழியக்காரன் ஆனாரோ அன்றைக்கு சொந்த ஜனத்தினால் அவருக்கு எதிர்ப்பு புறப்பட்டது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20 23 வசனங்கள் வரைக்கும் தமஸ்கில் அவர் பிரசங்கம் பண்ணின போது யூதர்கள் பரிசேயர்கள் உட்பட அவரை கொல்ல திட்டம் தீட்டினார்கள். சொந்த ஜனம் என்ன செஞ்சாங்களாம், அவரை கொல்வதற்கு திட்டம் தீட்டினார்கள். அப்போஸ்தலர் 23:12-15 வசனங்கள் வரைக்கும் இதே யூதரில் ஒரு கூட்டம், அதுலேயும் பரிசேயர்களும் இருந்தாங்க, அவரை இவனை கொன்றுவோன்னு சொல்லி சபதம் எடுத்துக்கொண்டாங்களாம். யோசிச்சு பாருங்க, நம்ம எதுக்கோ சபதம் பண்ணுறாங்க. பவுலை கொல்வதற்கு சொந்த ஜனம் என்ன செஞ்சாங்களாம், சபதம் எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் இது எல்லாமே தேவனுடைய திட்டத்திலும் நோக்கத்திலும் இருந்தது. அதே பரிசேய சமுதாயத்தார் பின் நாட்களிலே மனம் மாறினார்கள். அப்போஸ்தலர் 15:5 பரிசேய சமயத்தாரில் சிலர் விசுவாசிகள் ஆனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 23:9 பவுலை விசாரணைக்காக ஆலோசனை சங்கத்தில் கொண்டு போய் நிறுத்தின பொழுது அந்த பரிசேய சமயத்தாரான வேத பாரகர்கள் சிலர் என்ன செஞ்சாங்க, இந்த மனுஷனிடத்தில் ஒரு புல்லாங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட்டாக நின்னாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், காலமானது விளங்க பண்ணட்டும். நம்ம இப்போ போய் நீ எப்படி இப்படி சொன்னேன்னு சண்டை போட்டால் நமக்கு தான் கேவலம், நமக்கு தான் அசிங்கம். என்ன தான் அவங்களுக்கு உணர்த்துறேன், நீங்கள் உணர்த்த வேண்டாம். ஆண்டவர் சொன்னார் அவங்கள போய் உணர்த்திட்டு வா, கேட்டுட்டு வான்னு ஆண்டவர் உங்களை அனுப்பி வச்சாரா? ஒன்றும் அவங்க மண்டையில் ஏறாது. நாளானது யோசேப்பை அதிபதி ஆக்கின தேவன் உங்களையும் ஒரு நாளிலே அப்படி வைப்பார். காலம் என்ன செய்யும், பதில் சொல்லும். அருமையான தேவனுடைய ஜனமே, கடைசியாக ஜீசஸுடைய லைஃப்பில் சிலுவையை அவர் சுமந்தார். இதை எத்தனை பேர் நன்மைன்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்களேன். சிலுவையை சுமந்தது யாருமே நம்ம அதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியாது. யோசிச்சு பார்த்தோன்னா, நான் இன்றைக்கி வசனங்கள்லாம் எடுக்காமல் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஏதேனில் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனி, ஒரு மரத்தோட கனியினால் என்னெல்லாம் வந்துச்சு, பாவம் செஞ்சாங்க. அது நிமித்தமாக ஆண்டவரே அவங்கள சபித்தார், சாபம் வந்துச்சு. அது நிமித்தமாய் தோட்டத்தை விட்டு தேவனுடைய சமூக சன்னிதானத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க. என்னெல்லாம் நடந்துச்சு, பாவம் வந்துச்சு, சாபம் வந்துச்சு, தேவ சன்னிதானத்தை விட்டு விரட்டப்பட்டாங்களா? அதே சிலுவை மரம்,
அங்கே எப்படி அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் சாப்பிட்டா சாவிங்கன்னு சொன்னாரோ, அதே மாதிரி இங்கே ஒரு சபிக்கப்பட்ட சிலுவை மரத்தினாலே தேவன் நம்முடைய பாவங்களை சுமந்தார், சாபங்களை நமக்கு மன்னித்தார், தேவனோடு ஒப்புரவாக்கினார். எந்த தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு அந்த மரம் அவங்கள விரட்டுச்சோ, அதே தேவனுடைய சன்னிதானத்தில் இந்த சிலுவை மரம் நம்ம என்ன செய்தது? ஒப்புரவு ஆக்கிற்று. அதை விட பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த சர்ப்பம் அந்த இடத்துல அந்த மரத்தின் கனியை புசிக்க வைத்து பாவம் செய்ய வைத்ததோ, அதே சர்ப்பத்திற்கு கொலோசியர் 2:14-15 அதே சர்ப்பத்துக்கு ஆண்டவர் அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் எடுத்து, நீ இப்படியா பண்ண பாரு, என் சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனுடைய அந்த பாவம் சாபம் தேவனை விட்டு விலகின காரியத்தை எல்லாம் நான் சீர்படுத்திட்டேன்னு சொல்லி அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அதே சர்ப்பத்துக்கு ஆண்டவர் அந்த இன்னொரு சாபமான மரத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்தாரா? பதில் அளித்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போ சிலுவை மரம் நல்லதா, நன்மையா, அதில் நோக்கம் இருந்ததா? இருந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ இன்றைக்கும் அதே சர்ப்பம் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு அந்த மரம் அதை செய்யாதன்னு சொன்னார், இவங்க செஞ்சாங்க. இன்னைக்கு ஆண்டவர் செய்யின்னு சொல்கிறாரு, செய்ய மாட்டேங்கிறாங்க. அதே சர்ப்பம் என்ன செய்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிலுவையின் மூலமாக நான் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், என்னை நம்பு. சிலுவையின் உபதேசம் என்னவா? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர் நமக்கும் அது என்னவா இருக்குது? தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம 1 கொரிந்தியர் 1:18 நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த உலகம், பிசாசு, மாம்சம் அதை நம்ப விட மாட்டேங்குது. என்னென்ன காரியத்தினால நம்ப மாட்டேங்கிறாங்க? 1 கொரிந்தியர் 1:22-23 யூதர்கள் அடையாளம் தேடுறாங்க. ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அதனால யூதருக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? இடரலாக இருக்கிறார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அடையாளம் தேடுறீங்களா? ஆண்டவர் தோமாக்கு சொல்கிறார், தோமா அடையாளம் தேடினார்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஸோ எத்தனை பேர் இன்றைக்கி அடையாளம் தேடுறீங்க? ஒன்றுமே நடக்கலையே, அடையாளம் தேவையே இல்லை. விதைக்கப்பட்ட விதை கண்டிப்பாக ஒரு நாள் என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். அடையாளத்தை தேடினால் நாம் வெட்கப்பட்டு போவோம். அதே 1 கொரிந்தியர் 1:22-23 கிரேக்கர் ஞானத்தை, உலக ஞானத்தை தேடுறாங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுறோம். அதனால அவர் கிரேக்கருக்கு எப்படி இருக்கிறாரா? பைத்தியமாய். ஸோ இந்த உலகத்து ஞானம், ஜாதகம் இப்படி சொல்லிடுச்சுங்க, ஜோஷியம் இப்படி சொல்லிடுச்சு, இல்லை என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இப்படி சொல்லிடுச்சு, இல்லை என் உடம்பே எனக்கு தெரியுதே, நீங்கள் யாருமே சொல்ல வேணாம், என் உடம்பே எனக்கு என்ன செய்யுது, நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லுது, இல்லைன்னா எனக்கு இது இருக்குதுன்னு சொல்லுது, அது இருக்குதுன்னு சொல்லுது. உலக ஞானம் தேவனுக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ உலக ஞானத்தை நாம் தேடினோம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், கண்ணை மூடிட்டு அன்னைக்கு அதை செய்யாத, அதை பார்க்காதன்னாரு, பார்த்தாங்க, செஞ்சாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கண்ணை தர, சிலுவையை பாரு, அதில் தான் உனக்கு ஜெயம்ன்றார். அதை இன்றைக்கு பார்க்க விடாமல் நம்முடைய மனக்கண்களை பிசாசு குருடாக்கி கொண்டு இருக்கிறானா? அருமையான தேவனுடைய ஜனமே, 1 கொரிந்தியர் 1:27-28 பார்க்குறோம். இந்த உலகத்துக்கு நீங்கள் பைத்தியமாக தோன்றுறீங்களா? எத்தனை பேர் அப்படி தோன்றுகிறோம்? உலகத்தை நம்மளெல்லாம் பார்த்தா நிஜமாகவே நிறைய பேருக்கு எப்படி தான் இருக்குது, பைத்தியக்காரங்களாக தான் தெரியுது. ஆனால் ஆண்டவருக்கு நம்ம தான் வேணுமா? இந்த உலகத்தில் நம்மளை பார்க்குறவங்க பலவீனமாக தோன்றும். ஏன்? நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வரதுக்கு முன்னாடிலாம் பயங்கரமாக சண்டை போடுவோம், அடித்து நொறுக்குவோம். இன்றைக்கி நம்மளை பார்த்தா அவன் சண்டைலாம் போட மாட்டான், என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம், போகிற போக்கில் ஒரு தட்டிட்டு போகலாம். உலகத்திற்கு பலவீனமாய் தோன்றுகிறோமா? ஆண்டவருக்கு நாம் தான் வேணும். உலகத்திற்கு இழிவானவர்களாய் தோன்றுகிறோமா? தேவனுக்கு நாம் தான் வேணும். உலகத்தில் இல்லாதவர்களாய் நம்ம இருக்கிறோமா? இல்லாதவர்களைப் போல நாம் காணப்படுகிறோமா? தேவனுக்கு நாம் தான் வேணுமா? அருமையான தேவனுடைய ஜனமே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். ஒன்றே ஒன்று தான், அதான் சொல்கிறேன், அவர் என்னுடைய மேய்ப்பர். அதான் 23ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மேய்ப்பர் அங்கே அம்மந்த தண்ணீரண்டை, பசும் புல்லண்டை எல்லாம் கொண்டு போகிறாரு. மரண இருளின் பள்ளத்தாக்கிலேயும் தானே கொண்டு போகிறாரா இல்லையா?
அப்போவும் அவர் நம்முடைய மேய்ப்பனாய் கண்ணை மூடிட்டு எந்த பாதையில் அவர் நடத்தினாலும் நான் அவர் தோளில் இருக்கிறேன். நான் நடக்கும்பொழுது என்னை கையை பிடிச்சி நடத்திட்டு போகிறாரு, நான் நடக்க முடியாதப்போ என்னை சுமந்து கொண்டு போய் விட்டுருவாருன்னு விசுவாசிக்கிறவர்களுக்கு சங்கீதம் 23:6 சொல்லப்பட்டது போல நன்மையும் கிருபையும் நம்மை எந்த நாளும் தொடரும். அருமையான தேவனுடைய ஜனமே, எழுந்து நிற்போமா? எல்லாரும் எத்தனை பேர் இன்றைக்கி சொல்ல முடியும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். தீமையும் இருக்கலாம், உபத்திரம் உண்டுன்னு தான் ஆண்டவர் சொன்னார், ஆனால் அது எல்லாம் நன்மையாக முடிய பண்ணும். என் அறிவுக்கு எட்டலையே ஆண்டவரே, இப்படிலாம் என்னை பேசுகிறாங்களே ஆண்டவரே, இப்படிலாம் பண்ணுறாங்களே ராஜா, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் முடிய பண்ணுகிற தேவனாய் நான் இருக்கிறேன். சொல்லுவோமா? ஆண்டவரே தேங்க்யூ ஃபாதர், நான் நம்புகிறேன், கண்ணை மூடிட்டு நான் உங்கள் பின்னாடி போகிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் என்னுடைய ரிப்போர்ட் சொல்கிறதையோ வேறு எதையும் நான் நம்பலை, சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ் எல்லாம் கூட நான் நம்பல ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன். Gospel